மேட், அந்த மேட்ல இருந்தரும் சரி, ஜோ ஃபர்ஸ் பர்த்தி, ஃபர்ஸ்னா ஃப்ளோர், தரையிலன்னு அர்த்தம். ஜோ ஃபர்ஸ் பர்த்தி, எதெல்லாம் வந்து தரையில இருந்துச்சோ, எந்த டஸ்ட் எல்லாம் வந்துட்டு அந்த மேட்ல இருந்துச்சோ, அதெல்லாம் இப்ப எங்க இருக்கு? சப்கேனா எல்லாரோடைய சிரோம்னா ஹெட், எல்லாரோட தலையிலையும் ஜம்னா டெபாசிட் ஆகுது, போய் அங்க இருக்கிறது, அதாவது எல்லாரோட தலையிலும் போய் செட்டில் ஆயிடுது. நாக்கோ और आंखों में घुस गई. நாக்கோ மீன்ஸ் நோஸ், அவங்களோட மூக்குலயும் சரி, அவர் மீன்ஸ் மற்றும் ஆங்கோ மீன்ஸ் கண்கள், அவங்களோட கண்கள்லயும் சரி, குஸ்னா என்டையர் அர்த்தம். குஸ் கை அப்படின்னா அவங்களோட கண்கள்லயும் மூக்குலயும் போய் நுழைஞ்சிருது, அதாவது அந்த டஸ்ட் எல்லாமே அவங்க கண்லயும் மூக்குலயும் போய் உள்ள நுழைஞ்சிருதுங்க சொல்றாங்க. புரா ஹால் ஹோகயா சபுக்கா. புரா மீன்ஸ் பேட், ரொம்ப மோசமான. ஹால்னா கண்டிஷன், நிலைமைன்னு அர்த்தம். மோசமான நிலைமை. ஹோகயா ஹேப்பன் ஆகிருச்சு. சபுக்கானா ஆல் எல்லாருக்குமே எப்படி ஆயிடுச்சு, நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு. ஹம் லோகோங்கோ துரந்த் ஆங்கன் மே நிக்கலா கயா. லோகோ மீன்ஸ் பீப்புள். லோகோனா வி பீப்புள், நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம், துரந்த்னா சடனா, உடனடியாக. ஆங்கன் மீன்ஸ் கோட்டியார், முற்றம் இருக்கும் இல்லையா, அங்க. நிக்கால் கயானா வெளியில ஓடுறது, அங்க உடனே ஓடிடுறாங்க. वहां हम लोगों ने फौरन झाड़ू देने का फैसला किया. वहांना தேர், அந்த இடத்துல, அதாவது அங்க முற்றத்துல. லோகோனா வி பீப்புள், நாங்க எல்லாருமே வந்துட்டு. ஃபௌரன்னா சடனா, திடீர்னு வந்துட்டு. ஜாடு மீன்ஸ் அந்த தொடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஜாடு தேனேனா கூட்டுறதுக்கான. ஃபைஸ்லானா முடிவு பண்றது. ஃபைஸ்லா கியாப்னா முடிவு எடுக்கிறாங்க, அதாவது சரி ஸ்வீப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜாது கியோங்கி ஏக்தி. ஜாடு மீன்ஸ் அந்த ப்ரூம் ஸ்டிக், அந்த தொடப்பம் வந்துட்டு. கியோங்கினா ஏனென்றால் அர்த்தம். ஏன் அப்படின்னா ஏக்னா ஒண்ணுதான் இருக்கு. ஏன் அப்படின்னா ஜாது வந்து ஏக்தி ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதாவது ப்ரூம் ஸ்டிக் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அவர் தன்க்வா லேனே வாலே உம்மீதுவார் பகுத். அவர் மீன்ஸ் மற்றும். தன்க்வா மீன்ஸ் சேலரி, அந்த சம்பளம். லேனே வாலே வாங்கிக்கிறதுக்கு, அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கான. உம்மீத் மீன்ஸ் எக்ஸ்பெக்ட்னு அர்த்தம், அதாவது அது வாங்குறதுக்கான அந்த எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க. பகுத் மீன்ஸ் ஜாஸ்தின்னு அர்த்தம். எதிர்பார்ப்போட இருக்கிறவங்க என்னவோ ஜாஸ்தி, ஆனா என்னவோ ப்ரூம் ஸ்டிக் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. इसलिए क्षण भर में जादू के पूर्जे उड़ गए. इसलिए அதனால ஷன் பர்மே, ஷன்னா ஒரு நொடின்னு அர்த்தம். ஷன் பர்மேனா ஒரு நிமிஷத்திலேயே. ஜாது மீன்ஸ் அந்த ப்ரூம் ஸ்டிக் வந்துட்டு. பூர்ஜே மீன்ஸ் அந்த அதோட அந்த பார்ட்ஸ், அதோட பாகங்களா பிரிக்கிறது. உட்னா ஃபிளைன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துல, ஒரு செகண்ட்ல என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ரூம் ஸ்டிக்கோட பாட்டா என்ன பண்ணுது, பறக்குது, அதாவது பிச்சர்றாங்கன்னு அர்த்தம். जितनी सिंह के जिसके हाथ पड़ी वह उनसे ही उल्टे सीधे हाथ मारने लगा. ஜித்னி மீன்ஸ் ஹவு மெனி, எவ்வளவு. சிங்கே மீன்ஸ் எவ்வளவு பார்ட்ஸ், எவ்வளவு பகுதிகள் வந்து. ஜிஸ்கே ஹாத் படி, ஜிஸ்கேனா யாருடைய. ஹாத்னா கையில வந்துட்டு, படினா ஃபால், அந்த பறக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் வந்து யாரோட கையில விழுகுதோ. வகுனா அவங்க வந்துட்டு. உன்சே அதை வச்சு, அதாவது அந்த பிஞ்ச பாகங்களை வச்சு. உல்டே மீன்ஸ் ரிவர்ஸ் அர்த்தம், தலைகீழ அர்த்தம். சீதுனா ஸ்ட்ரெயிட் அர்த்தம், நேராவோ இல்ல தலைகீழையும். ஹாத் மார்னே லகா. ஹாத்னா கையே, மார்னேனா பீட்டிங். ஹாத் மார்னே லகா அப்படின்னா அவங்க பெருக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம், அதாவது ஸ்வீப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம்மானே சிர் பீட் லியா. அம்மானா மதர், அவங்க மதர் வந்துட்டு. சிர் பீட் லியா, சிர்னா தலைன்னு அர்த்தம். பீட் லியா அப்படின்னா அடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சிர் பீட் லியானா தலையிலேயே சின்னதா அடிக்கிறாங்க. பையி ஏ புஜுர்க் காம் கர்னே தே தோ இன்சான் காம் கரே. பை மீன்ஸ் ஓ காட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்ப இந்த குழந்தைங்க வந்து கடவுளை வேண்டாங்க. ஏ மீன்ஸ் இந்த. புஜுர்க் மீன்ஸ் இந்த ஓல்டு பீப்புள், இந்த வயசானவங்க எல்லாம் வந்துட்டு. கர்னே தே, காம்னா ஒர்க், வேலைய. கர்னேனா செய்யறதுக்கு, தேனா விடுறது, அதாவது கர்னே தே வேலை செய்ய விட்டாதானே. தோ மீன்ஸ் தென், நம்ம. தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம். இன்சான் காம் கரே, இன்சான் மீன்ஸ் மேன், ஹியூமன் அர்த்தம். இன்சான் காம் கரே, காம்னா வேலை வந்துட்டு. கரேன்னா செய்வாங்க. இந்த பெரியவங்க எல்லாம் வந்து நம்மள வேலை செய்ய விட்டாதான் நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஜப் ஜரா சி பாத் பர் டோக்னே லகே தோ பஸ் ஹோக் சுகா காம்.
ஜப் ஜப் மீன்ஸ் வென் எப்பவும் வந்துட்டு ஜரா ஜராசி ஜரா ஜரானா லிட்டில்னு அர்த்தம். ஜரா ஜராசி அப்படின்னா சின்ன சின்ன பாத்னா விஷயம், சின்ன சின்ன விஷயத்துக்கு பர்னா மேல, விஷயத்துக்கு மேல. டோக்னே லகேத்தோ டோக்னே டோக்னே மீன்ஸ் அடிக்கிறது தாக்குறது. டோக்னே லகேத்தோ அப்படின்னா அடிச்சாங்க அப்படின்னா. பஸ்னா ஜஸ்ட் வெறும். ஹோ சுக்கா காம் ஹோனா ஹேப்பன் அர்த்தம். ஹோ சுக்கா அப்படின்னா முடியுது அப்படின்னு, சுக்கானா ஃபினிஷ்னு அர்த்தம். ஹோ சுக்கா அப்படின்னா முடியுமா, காம்னா வேலை. வேலை என்னவோ முடியுமா, இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா வேலை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க சலிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட், असल में जादू देने से पहले जरा सा पानी छिड़क लेना चाहिए. அசல் மீன்ஸ் ஒரிஜினலா, அதாவது ஆக்சுவலா வந்துட்டு ஜாது தேனேசே பகலே, ஜாது மீன்ஸ் அந்த ஸ்வீப்பிங், அதாவது இந்த ப்ரூம் ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட்டுறது. தேனேசே பகலேனா பிஃபோர், அதாவது கூட்டுறதுக்கு முன்னாடி. ஜராசா பானி, ஜரா மீன்ஸ் லிட்டில், ஜராசா பானி மீன்ஸ் வாட்டர், கொஞ்சோடி தண்ணி வந்துட்டு. சிடக்னா தெளிக்கிறது, சிடக்னா மீன்ஸ் அது ஸ்பிரிங்க்லிங் சொல்லுவோம், தெளிக்கிறது. லேனா சாகியேனா வாண்ட், அதாவது நம்ம தண்ணி, அதாவது கூட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி தெளிக்க கண்டிப்பா வேணும்னு சொல்லுவோம்ல, அதான் சாகியே. பஸ் यज्ञ ख्याल आते ही तुरंत दरी पर पानी छिड़का गया. बस मीन्स जस्ट टक्कन. यज्ञ ख्याल आते ही, यज्ञना அந்த, ख्यालனா கவனம், கேர், அந்த கவனம் வந்துட்டு ஆத்தேனா வந்த உடனே, அதை பத்தின ஞாபகம் வந்த உடனே. துரன்னா சடனா திடீர்னு. தரினா த ஃப்ளோர், தரையிலன்னு அர்த்தம். தரீப்பர் அதாவது தரை மேல. பானி சிடக்கயா, பானி வாட்டரை. சிடக்கயா தண்ணி தெளிக்கப்பட்டது. உடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தா என்ன பண்றாங்க, தண்ணி எடுத்து தெளிக்கிறாங்க. एक तो वैसे ही दूर से अट हुई थी. ஏக்னா ஒன்னு, அதாவது ஏக்தோ அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி. வைசேஹி லைக் தட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே. தூள் மீன்ஸ் அந்த டஸ்ட், அதாவது ரொம்ப தூசியால. அட்டி ஹுயித்தி, அட்டினா கவர் ஆயிருக்கு, அட்டி உயிட்ட கவர்டா இருக்குது, அதாவது தூசியால சூழப்பட்டு இருக்குது. பானி படுத்தேகி சாரி தூள் கீச்சட் பன்கயி. பானி படுத்தேகி, பானி மீன்ஸ் வாட்டர், அந்த தண்ணி. படுத்தேன்னா ஊத்துன உடனே, தண்ணியை ஊத்துன உடனே. சாரினா ஆள், அங்க இருக்கக்கூடிய எல்லா. தூள்னா டஸ்டும், எல்லா டஸ்டும் என்ன ஆயிடுச்சு, கீச்சட் பன்கயி. கீச்சட்னா சேரு மாதிரி ஆகிறது, மட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. கீச்சட் பன்கைனா ஆகிறது, அது சேராவே மாறிடுது. अब सब आंगन से भी निकाले गए. அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு சப்னா ஆல், எல்லாருமே. ஆங்கன் சேபி, ஆங்கனா கோட்டியார், அந்த முற்றத்துல இருந்து. சே மீன்ஸ் ஃப்ரம், முற்றத்துல இருந்து. பி மீன்ஸ் கூட, அதாவது முற்றத்துல இருந்து கூட. நிக்காலே கயே, நிக்காலேனா வெளியே வருது, நிக்காலே கயேனா வெளியேற மாதிரி ஆகிருச்சு. தை हुआ कि पेड़ों को पानी दिया जाए. தைன்னு டிசைட்னு அர்த்தம், டிசைட் பண்றது, முடிவு எடுக்கிறது. தை ஹுவானா முடிவு எடுக்கப்படுது, என்ன அப்படின்னா கி பேடோ மீன்ஸ் ட்ரீஸ், அங்க இருக்கக்கூடிய மரங்களுக்கு. பானி தியா ஜாயே, பானினா வாட்டர், தண்ணி. தியானா குடுக்கறது, தண்ணி குடுக்கலாம், அதாவது தண்ணி ஊத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பஸ் சாரே கர் கி பால்டியா லோட்டே தஸ்லே பகோனே பத்லியா லூட் லீ கயி. பஸ்னா ஜஸ்ட் சொன்னதும் போதும். சாரே கர்கி, சாரேனா ஆல், எல்லா. கர்னா ஹவுஸ்ன்னு அர்த்தம், எல்லா வீட்ல இருந்தும். பால்டியானா வாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பக்கெட்ஸ். அது லோட்டேனா செம்பு மாதிரி இருக்கக்கூடிய டைப் லோட்டே. தஸ்லேனா பேன்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த பேன் சொல்லுவோம் இல்லையா, வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணி அது. பகோனேனா அந்த ஆழம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ரவுண்ட் ஷேப்டு வெசல்ல வந்து பகோனின்னு சொல்லுவோம். பத்திலியா மீன்ஸ் பார்ட்ஸ், அந்த பானைகளும் சரி. லூட்னா கொள்ளையடிக்கிறது. லீகைனா அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க, அதாவது தெரியாம எடுத்துட்டு போயிடுறாங்க. லீனா டேக், லீகைனா எடுத்துட்டு போயிடுறது. जिनके ये चीजें भी ना मिले वे डोंगे कटोरे और ग्लास ही ले भागे. ஜின்ஹேனா ஃபார் ஹூம், யாருக்கு வந்துட்டு. ஏனா இந்த சீஸேனா பொருட்கள், இந்த பொருட்கள். பி மீன்ஸ் ஆல்சோ, இந்த பொருட்கள் கூட. மிலினா கிடைக்கிறது. நான் இஸ் நெகட்டிவ் வேர்ட். மிலி அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த பொருட்கள் கூட கிடைக்கலையோ. வேணா அவர்கள் வந்துட்டு. டேங்கே கட்டோரே, டோங்கே மீன்ஸ் அது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல், அதாவது பிளாஸ்டிக்கும் கிளாஸும் சேர்ந்து செய்வாங்க, டோங்கேன்னு சொல்லுவாங்க. டோங்கே கட்டோரைனா பவுல், அந்த டோங்கேயால செய்யப்பட்ட அந்த பவுல்ஸும் சரி. அவர் மீன்ஸ் அது மற்றும். கிளாஸ்னா கிளாஸ் டம்ளர்ஸும் சரி. லே லேனா எடுத்துறது. லே அப்படின்னா எடுத்துட்டு ஓடிடுறாங்க. अब सब लोग
நல் பர் டூட் படே அப் அப்னா நவ் இப்போ வந்துட்டு சப் லோக் சப்னா ஆள்னு அர்த்தம் எல்லா லோக்னா பீப்புள் அல்ல எல்லா குழந்தைங்களும் எல்லா மக்களும் வந்துட்டு நல் பர் நல்னா அங்க இருக்கக்கூடிய டேப் அந்த டேப் பக்கத்துல பாருன்னா மேல அது மேல டூட் படே டூட்னா பிரேக்னு அர்த்தம் உடைக்கிறது டூட் படே அப்படின்னா உடைக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க யஹா பி வக் கமாசான் மச்சிக்கு कि क्या मजाल जो एक बूंद पानी भी किसी के बर्तन में आ सके யஹா மீன்ஸ் தேர்னு அர்த்தம் அங்க பி மீன்ஸ் ஆல்சோ அங்கேயும் கூட வக்னா அவங்க கமாசால் மச்சி கமாசால்னா ரொம்ப பயங்கரமா வந்துட்டு மச்சினா சண்டை போடுறது ரொம்ப பயங்கரமா ரெண்டு பேரும் சண்டை அங்க போய் கூட சண்டை வெடிக்குது கி கியா மசால் கியானா வாட் அங்க இருக்கிறதுல கியா என்ன வாட்னா என்ன மசால்னா ஃபன்னி திங்னு அர்த்தம் என்ன வேடிக்கை அப்படின்னா ஜோ ஏக் பூந்து பானி பி கிசி கே பர்தன் ஆ சகே ஜோ மீன்ஸ் விச் என்ன அப்படின்னா ஏக் பூந்துனா துளின்னு அர்த்தம் ஏக்னா ஒரு துளி பானினா வாட்டர் தண்ணி பீனா கூட அதாவது ஆல்சோ அதாவது ஒரு துளி தண்ணி கூட கிசிக்கே பர்தன் மே கிசின்னு எனி ஒன் யாருடைய பர்த்தன்னா வெசல் அர்த்தம் யாருடைய பாத்திரத்துல ஆசக்கே ஆனா வரது ஆசக்கே அப்படின்னா வர முடியல அவங்க அடிச்சுக்கிற அடியில ஒரு துளி தண்ணி கூட அவங்களோட பாத்திரத்துல வந்து நிறைய முடியல டூசம் தாஸ் किसी बाल्टी पर पतीला और पतीले पर लोटा और बोगने और डोंगे டூசம் டாஸ் மீன்ஸ் ரொம்ப அந்த பயங்கரமா சத்தம் வரும் இல்லையா அந்த பாத்திரங்களை அடிச்சுக்கும் போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா அந்த மாதிரியான டூசம் டாஸ்ன்னு சொல்லுவோம் கிசி பால்டி பர் பத்திலா கிசி மீன்ஸ் எனி ஒன் யாரோடையோ பால்டினா அந்த வாளி யாரோ வாளி வைக்கிறாங்க அதுக்கு மேல பர் மீன்ஸ் மேலேன்னு அர்த்தம் அதுக்கு மேல பத்திலானா ஒரு வெசல் ஏதோ ஒரு பாத்திரத்தை வைக்கிறாங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பத்திலே பர் பத்திலே அந்த வெசல் மேல என்ன வைக்கிறாங்க லோட்டா செம்பு அதை விட சின்ன பொருளான செம்ப அங்க வைக்கிறாங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பகோனே அவர் பகோனே அதுக்கு மேல என்ன வைக்கிறாங்க பகோனே மீன்ஸ் அந்த சின்னதா இருக்கக்கூடிய ஆழம் அதிகமா உள்ள அந்த வெசல் அது அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் டோங்கே மீன்ஸ் டோங்கேவால செய்யப்பட்ட பொருட்களை திரும்ப மேல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால சவுண்ட் ஜாஸ்தியா வருது பகலே தோ தக்கே சலே பகலேனா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது தக்கேனா புஷிங் அப்படியே இழுபடின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தள்ளிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தக்கே சலே மீன்ஸ் புஷிங் ஒருத்தர் தள்ளிக்கிறாங்க फिर குஹ்னியா और उसके बाद बर्तन फिर மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க குஹ்னியா மீன்ஸ் எல்போஸ் அவங்களோட அந்த எல்போஸை வச்சு தள்ளுறாங்க அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் உஸ்கேனா அதுக்கு பாத் மீன்ஸ் ஆஃப்டர் அதுக்கப்புறம் பர்த்தன் வெசல்ஸை வச்சு தள்ளிக்க ஆரம்பிக்கிறாங்க फौरन बड़े भाइयां बहनों मामुओं और दमदार मौजियां फूफियां की कुमुक भेज गई ஃபௌரன் மீன்ஸ் சடனா உடனடியா வந்துட்டு படேனா பிக் பாய்யாங்னா பிரதர்ஸ் அதாவது பிக் பிரதர்ஸ் அதாவது அண்ணாக்களும் சரி பகனோ சிஸ்டர்ஸ் அக்காங்களும் சரி மாமுவோ மீன்ஸ் அவங்களோட மாமாக்கள் அதாவது அங்கிளும் சரி அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தம்தார் மௌசியாங் சித்தின்னு அர்த்தம் தம்தார் மௌசியாங் அப்படின்னா மேட்டர்னல் சித்தி அதாவது அம்மா வழி சித்தியும் சரி ஃபூஃபியானா கசின்ஸும் கி குமுக் பேஜ் கயி குமுக்னா அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்காக கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக பேஜி மீன்ஸ் அனுப்பி வைக்கிறது அதாவது அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கு வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க ஃபௌஜ் மைதான் மே ஹத்தியார் ஃபேங்க் கர் பீட் திக்கா கயி ஃபௌஜ்னா மிலிட்ரி அதாவது குழந்தைங்களோட இந்த கூட்டத்தை வந்து ஃபௌஜ்னு சொல்றாங்க மிலிட்ரி அப்படின்னு சொல்றாங்க மைதான்னா கிரவுண்ட்ல வந்துட்டு ஹத்தியார் ஃபேங்க் ஹத்தியார் தங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஃபேங்கர்னா தூக்கி எறியறது தூக்கி போட்டுட்டு வீசிட்டு பீட் திக்காகைங்கிறது ஒரு முகாவரை அதாவது ஒரு ப்ராவர்ப் மாதிரி அதுல என்ன சொல்றாங்கன்னா அது ரொம்ப பயந்து போய் இருக்கிறதுங்கிறத குறிக்கும் பீட்னா முதுகுன்னு அர்த்தம் திக்கானா காட்டு அதாவது பின்னாடி திரும்பி நிக்கிறது அதாவது அவங்க பயந்து போய் ரொம்பவே நிக்கிறாங்க நெக்ஸ்ட் इस दिंगमुष्टि में कुछ बच्चे कीचड़ में लटपट हो गए जिन्हें नहलाकर कपड़े बदलवाने के लिए नौकरों की वर्तमान संख्या काफी नहीं थी இஸ் மீன்ஸ் இந்த திங் முஷ்டி அப்படின்னு அந்த சண்டேன்னு அர்த்தம் இவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா அந்த சண்டேல குச் பச்சே மீன்ஸ் குழந்தைகள் அர்த்தம் குச் பச்சே அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகள் வந்துட்டு கீச்சட் மீன்ஸ் சேர் அந்த சேர்ல லட்பட் ஹோகையே லட்பட்னா நனையிறது ரொம்ப சோப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப நனைஞ்சு போய் இருக்காங்க சேரால ஃபுல்லா கவர் ஆகி நனைஞ்சு இருக்கிறாங்க ஜின்ஹேனா அவங்கள
நக்லாக்கர் நக்லாக்கர் மீன்ஸ் குளிக்க வைக்க. டேக்கிங் பாத், மேக் ஹிம் டு டேக் பாத், அவங்களை குளிக்க வைக்கிறதுக்கும். கப்படே பதல்வானே கேலியே, கப்படே கப்படைனா கிளாத்ஸ் துணியை வந்துட்டு, பதல்வானே பதல்வானே மாத்தி விடுறதுக்காக, அதாவது மாத்தி விடுறதுக்கு வேண்டி. நௌகரோங்கி வர்த்தமான் சங்கியா, நௌகரோனா அங்க வேலை செய்யற அந்த சர்வன்ஸோடைய வர்த்தமான் அட் பிரசன்ட் இப்ப இருக்கக்கூடிய சங்கியானா நம்பர்ஸ், இப்ப இருக்கக்கூடிய வேலையாளோட நம்பர் வந்து காஃபி நஹீதி, காஃபினா என போதுமான அளவு, நகி வந்துருச்சு இல்லையா, சோ இல்லைன்னு அர்த்தம், போதுமான அளவு இல்ல. பாஸ்கே बंगलों से नौकर आए और 4 आना प्रति बच्चों के हिसाब से नहलवाए गए. பாஸ்னா நியர்பை, பக்கத்துல இருக்கக்கூடிய. பங்களோ மீன்ஸ் பங்களா, பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களால இருந்து, சே மீன்ஸ் ஃப்ரம், அந்த பங்களால இருந்து. நௌக்கர் ஆயே, நௌக்கர்னா சர்வெண்ட், அந்த வேலையால வந்துட்டு ஆயேனா வந்தாங்களாம். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். சார் ஆனா பிரதி பச்சே, சார்னா 4, ஆனா ஆயான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆனா. பிரதி பச்சானா ஒரு குழந்தைன்னு அர்த்தம், பிரதி பச்சானா ஒரு குழந்தைகளுக்கும். அதாவது 4 ஆனா பிரதி பச்சா, ஒரு குழந்தைக்கு 4 சர்வன்ட் அப்படிங்கிற ஹிசாப்னா கணக்குல, அதாவது அப்படியான கால்குலேஷன்ல. நகல் நகல்வாயே கயே, நகல்வாயே மீன்ஸ் குளிக்க வைக்கிறது, அவங்க குளிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. नेक्स्ट है, हम लोग कायल हो गए कि सचमुच यज्ञ सफाई का काम अपने बस की बात नहीं. हम लोगना पीपल, हम लोगना वी पीपल, நாங்க அதாவது இந்த குழந்தைகள் எல்லாம். காயல் ஹோகையே, காயல்னா அடிபடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே காயல் ஹோகையே, அதாவது ரொம்ப கன்வின்ஸ் ஆகிடுறாங்க, அவங்க அடிபட்டு திருந்திடுறாங்க, கன்வின்ஸ் ஆகிடுறாங்க. எதனால அப்படின்னா, சச்முச் ரியலி உண்மையா. யக் சஃபாயி கா காம், யக்னா அந்த, சஃபாயினா கிளீன் பண்றது, அந்த கிளென்லினஸ்க்கான அந்த காம்னா வேலை, அந்த கிளீன் பண்றதுக்கான அந்த வேலை. அப்பனே பஸ் கி பாத் நஹி, அப்பனே தன்னுடைய பஸ்னு ஜஸ்ட் வெறும், கி பாத்னா விஷயம்னு அர்த்தம், அவங்களுக்கான அந்த விஷயம் வந்துட்டு நஹின்னு வந்துச்சா, சோ இல்லை அப்படிங்கறத அவங்க கன்வின்ஸ் ஆகி புரிஞ்சுக்கிறாங்க. और न पेड़ों की देखभाल हमसे हो सकती है. और मीन्स and மற்றும். ना is the negative word. पेड़ों की देखभाल, पेड़ों மீன்ஸ் அந்த மரங்களுடைய தேக்பால்னா பாத்துக்கிறது, அந்த மரங்களை பாத்துக்கிறதும் கூட. ஹம்சே ஹோ சக்தி, ஹம்சேனா எங்களால, ஹோ சக்தினா ஹேப்பன் நடக்கிறது அர்த்தம். ஹம்சே ஹோ சக்தி நான் வந்துருச்சு இல்லையா, சோ நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. கம்சே கம் முர்கியோ ஹி பந்த் கர் தே. கம்சேக்கம்னா குறைஞ்சபட்சம் சொல்லுவானையா, கம்னா கம்மின்னு அர்த்தம், கம்னா குறைஞ்சபட்சம். முர்கியோஹி பந்து கர் தே, முர்கியானா அந்த சிக்கன் சொல்லுவோம் அந்த கோழிகளை வந்துட்டு பந்துனா அடைக்கிறது, பந்து கர் தே அப்படின்னா அதை வந்துட்டு, அதை அட்லீஸ்ட் எங்களால ஸ்டாப் பண்ண முடியும், கர்னா செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். அந்த கோழிகளை அட்லீஸ்ட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க இப்ப நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட், பஸ் ஷாம் ஹி சே ஜோ बांस चढ़ी हाथ पड़ी लेकर मुर्गियां हांकने लगे. பஸ்னா ஜஸ்ட். அப்புறம் ஷாம்னா ஈவினிங் அர்த்தம், அது சாயந்தரத்துல இருந்து. மீன்ஸ் ஃப்ரம் த ஈவினிங், சாயந்தரத்துல இருந்து. ஜோ மீன்ஸ் விச், ஏதோ ஒரு பான்ஸ்னா மூங்கில் குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூங்கில் பேம்பூ ஸ்டிக்ஸ் இருந்தாலும் சரி. செடினா ஏதோ ஒரு ஸ்டிக்ஸ், ஏதோ குச்சியா இருந்தாலும் சரி. ஹாத் படி மீன்ஸ் கையில கிடைக்கிறது, ஹாத் படி மீன்ஸ் கையில கிடைச்ச குச்சிகளையும். லேக்கர்னா எடுத்துக்கிட்டு. முர்கியும் ஹாங்க்னே இலக்கி, முர்கியானா அந்த சிக்கன், அதாவது இந்த கோழிகளை வந்துட்டு ஹாங்க்னே விரட்டுறது. ஹாங்க்னே இலக்கின்னு அவங்க விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. சல் தடுபே சல்னா கோ அப்படின்னு சொல்லி விரட்டுவோனே, அந்த மாதிரி சல் தடுபேன்னு சொல்லிட்டு விரட்டிட்டு இருக்கிறாங்க. பர் சாஹப் मुर्गियों को भी किसी ने हमारे विरुद्ध भड़का रखा था. पर மீன்ஸ் பட், ஆனா. சாகப்னா கூப்பிடுறது, சார்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லி. முர்கியும் அந்த கோழிகளை, பி மீன்ஸ் ஆல்சோ அந்த கோழிகளை கூட. கிசி மீன்ஸ் எனிஒன் யாரோ ஒருத்தவங்க. ஹமாரேன்னு எங்களுக்கு. விருதுன்னு ஆப்போசிட்டா, அந்த குழந்தைங்களுக்கு ஆப்போசிட்டா. படுக்கா ரகாத்தா, படுக்கான ஆர்டர் பண்றது, படுக்கா ரகாத்தானா ஏதோ ஆர்டர் பண்ணி வச்சிருக்க மாதிரி. அந்த கோழிகளும் நடந்துக்குது, அதாவது அந்த கோழிகள் கூட இவங்க சொல்ற பேச்ச கேட்கலங்கிறத சொல்றாங்க.
உட்பட்டாங் இதர் உதர் டூட்னே லகி. உட்பட்டாங் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ரொம்ப வினோதமா அப்படிங்கறத உட்பட்டாங் சொல்லுவோம். இதர் உதர் இதர்னா ஹியர் அண்ட் தர், இதர் உதர் உதர்னா தேர், இங்கேயும் அங்கேயும். கூதுனே லகி கூதுனே மீன்ஸ் ஜம்ப் பண்றது, கூதுனே லகினா ஜம்ப் பண்ணா ஸ்டார்ட் பண்ணுது. दो मुर्गियां कीर के प्यालों से जिन पर आया चांदी की बर्क लगी रही